அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். அம்பாள் சித்தர் பீடத்திலிருந்து வரமுனீஸ்வரர் சடாமுனி வாக்கு புரியுதா? வர முனீஸ்வரர் சடாமுனி அருள் வாக்கு. இக்குறைகளும் இல்லாத அளவுக்கு கற்பனும் மாயாண்டியும் கொடுக்குற துணை வாக்கு. வெற்றியாக இருக்கும். எங்கே போனாலும் துணை நின்று வெற்றி பெற்று கொடுக்கும். எதை நினச்சி போனாலும் ஐயான்னு சொல்லி போனால் மறு நிமிஷமே முன்னோடி வந்து நின்று வாக்கு கொடுக்குறவர் மாயாண்டி. கற்பன் காவக்காரர். முனியாண்டி தலை நிமிர்ந்து நீதிபதி. ஹைகோர்ட் மகாராஷ்டிரான்னு கணக்குக்கு வர்றது மாயாண்டி பேரில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் அப்பனுடைய வேலை. அப்பன் அனுமதி இல்லாமல் மாயாண்டி எந்த ஒரு தொழிலும் செய்ய மாட்டார். கர்ம தொழிலுக்கும் சரி, கற்பேற்பட்ட கற்பவதிக்கும் சரி ஊற்று கொடுக்கறது ஐயா மாயாண்டி. எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஊரா பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளரும் சொன்ன வாக்கு மாயாண்டி. ஊரா பிள்ளை என்பது திருமணம் ஊரா பெண்மணியை முடித்து வந்தால் அந்த கணவன் ஊரா பிள்ளை ஊட்டி தான் பிள்ளை தானாக வளரும் சொன்னால் அவனுக்கு கருத்தணித்து அவனுடைய பிள்ளை வளரும்போது அது அவனுடைய பிள்ளை. அந்த பிள்ளை தானாக வளரும். ஏனென்றால் ஊரா பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கும்போது அந்த சாப்பாடு போகும்போது அவன் பிள்ளையும் உள்ள தானாக வளரும். இதுதான் கணக்கு. இது கணக்கு தெரியாமல் ஊரா பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும், எப்படி வளரும் அப்படின்னு சொல்லுவான். அது தப்பு. நிறைய பேருக்கு நிறைய ஞானம் கொடுக்க வேண்டியிருக்கு. புத்தி வேண்டும், பொறாமை இருக்கணும், வேகம் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், ஆணவம் இருக்கணும், திமிரும் இருக்க வேண்டும். ஆனால் பொய்யும் கேடும் சந்தேகமும் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நிறைவேறும், வெற்றியாக இருக்கும். இதுக்குத்தான் ஊரா பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. இது சித்தருடைய வாக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நாராயணா சிவாய நம சிவாய.